முருங்கைக்காய் தொக்கு. இது 3 மாதம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய் இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சுக்கிறணும். வெந்தயம், கடுகு நல்லா பொரித்து எடுத்துக்கிறணும். முருங்கைக்காய் நல்லா வெந்து ஆறுனதுக்கப்புறம் அதனுடைய சதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிறணும். மிக்சியில் கடுகு, வெந்தயத்தை போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறணும். அடுத்தது முருங்கைக்காய் சதையை எடுத்து குறையாக அரைச்சி வச்சுக்கிறணும். நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம், கடுகு, கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். கொஞ்சம் பெருங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுறணும். நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு, கடுகு, வெந்தயம் பவுடர், மிளகாத்தூள் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் லெமன் சைஸு புளியை கரைச்சி ஊற்றி விடணும். அவ்வளோதான், முருங்கைக்காய் தொக்கு ரெடி.